துர்கா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, துர்கம் அப்படிங்கிற சப்தத்துக்கு தாண்ட முடியாத ஒரு பரிஸ்திதி, நிலைன்னு அர்த்தம். அது வாழ்க்கையில் உள்ள காலமாக இருக்கலாம், சூழ்நிலையாக இருக்கலாம், மனசு லெவலில் ஒரு கஷ்டமாக இருக்கலாம், எதிரியினுடைய சூழ்ச்சியாக இருக்கலாம், இல்லைல்ல பூமியில் சில இடங்கள், இந்த பெரிய கோட்டைகளெல்லாம் சுற்றி மதில் சுவருக்கு அப்புறம் ஒரு அகழி மாதிரி வச்சிருப்பார்கள். அதற்கு துர்க்கம்னு பேர். துர்க்கம்னா அது ஏகப்பட்ட முதலைகள் இருக்கும், பாம்புகள் இருக்கும். எதிரிகள் வரும்போது அதுக்குள்ளே இறங்கி வர முடியாது. உள்ளேருந்து வரணும்னா அவங்க வாசல் திறந்து ஒரு பலகையை போடுவார்கள், இதுக்கு அதற்கும் பாலமாக. அப்போ தான் அதை தாண்ட முடியும். இப்படிலாம் ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அதற்கு துர்க்கம்னு பேர். துர்க்கம்னா தாண்ட முடியாத ஒரு சூழ்நிலை. அதை தாண்டி விற்கிறவள் அப்படிங்கிறதுனால துர்கான்னு பேர். துர்கா துர்கார்த்தி நாசினி அப்படின்னு.